சிஸ்டம் எக்ஸாமினேஷனில் வந்து முதல் ஜென்ரல் எக்ஸாமினேஷன்ஸில் என்னென்ன பார்க்க வேணுமென்றது பார்க்க போகிறோம். அதில் வந்து ஜென்ரல் எக்ஸாமினேஷனில் வந்து நார்மலாக நர்வஸ் சிஸ்டத்தில் ஜென்ரல் எக்ஸாமினேஷன் பார்க்குற நேரம் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அப்போ பார்க்குற நேரம் பேஷண்ட்டு பாடி பில்டு என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்கணும். அதை விட நரிஷ்மெண்ட் அவற்றை போஷண மட்டம் என்ன மாதிரி இருக்குன்றதை பார்க்கணும். அதை விட டைம் பிளேஸ் பர்சனுக்கு ஏற்ற மாதிரி அவற்றை அதில் ஓரியன்டேஷன் பார்க்கணும். அதை விட அவர் வலதுகை பழக்கம் உள்ளவரா இடதுகை பழக்கம் உள்ளவரான்னு அவற்றை ஹேண்டட்னஸ் பார்க்கணும். அதை விட வந்து சில பிரெயினில் ஹெப்பட்டிக் என்செஃபலோபதி மெட்டர் வந்து அப்படியான கண்டிஷனில் வந்து ஜோண்டிஸ் இருக்கலாம். மற்றது வில்சன் டிசீஸ் அதுகளையும் வந்து ஜோண்டிஸ் ஏற்படலாம். அப்போ வந்து ஜென்ரலாக பார்க்குற நேரம் ஜோண்டிஸ் இருக்கிறத பார்க்கணும் இந்த நர்வஸ் சிஸ்டம் சம்பந்தமாக. அதை விட வந்து பார்க்க வேண்டியது பெலர் பார்க்கணும். அதாவது அனீமியா கண்டிஷனும் இந்த நர்வஸ் சிஸ்டத்தில் கருத்தில் எடுக்கணுமே. ஏனென்றால் அனீமியா வந்து விட்டமின் B12 டெஃபிஷியன்சியில் வரலாம். அந்த விட்டமின் B12 டெஃபிஷியன்சி வந்து நரம்பு தொகுதியையும் பாதிக்கும். அதில் வந்து அடுத்தது முக்கியமாக முகத்தை எடுத்தோம்னால் இதில் வந்து ஃபேஷியல் அப்பியரன்ஸ் பார்க்கணும். அதில் ஃபேஷியல் அப்பியரன்ஸில் வந்து இந்த கீழே படத்தில் காட்டப்பட்டிருக்கிற மாதிரி மாஸ்க் லைக் முகமூடி போட்ட மாதிரி மாஸ்க் லைக் ஃபேஸஸ் இருக்கிறத வந்து பார்க்கின்சோனிசத்தில் காணப்படும். அதை விட வந்து மைஸ்டீனியா கிராவிஸில் வந்து ஒரு ட்ரூப்பிங் ஐஸ் காணப்படும். அதாவது ஒரு தூங்குற மாதிரி ஸ்லீப்பி அப்பியரன்ஸ் வந்து மைஸ்டீனியா கிராவிஸில் காணப்படும். அடுத்தது வந்து டெட்டனஸ் ஏற்பு வலி நிலைமையில் வந்து ரைசஸ் சார்டோனிகஸ் அல்லது ரிசஸ் சார்டோனிகஸ் என்ற நிலைமை வந்து டெட்டனஸ் நிலைமையில், அதாவது ஏற்பு வலி நிலைமையில் வந்து இந்த கீழே படத்தில் காட்டப்பட்டிருக்கிற மாதிரி நிலை காணப்படலாம். அதை விட வந்து 7வது கிரனியல் நர்வ் 7வது மண்டையோட்டு நரம்பான ஃபேஷியல் நர்வ் போல்சி காணப்படைக்குள்ள வந்து முகத்தில் வந்து ஒரு ஏசிமெட்ரி காணப்படும். ஃபேஷியல் ஏசிமெட்ரி காணப்படும். இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கிற மாதிரி ஒரு சமச்சீரற்ற தன்மை காணப்படும். அடுத்தது வந்து இந்த நர்வஸ் சிஸ்டம் சம்மந்தமாக பார்க்குற நேரம் ஸ்பைன் முள்ளந்தண்டு அதுகளையும் வந்து பார்க்கணும். என்னது கண்டால் ஏதாவது டிஸ்க் ப்ரொலாப்ஸ் மற்றது வந்து ஸ்பைனா பைஃபிடா நிலைமை ஏதாவது காணப்படுறத வந்து ரூல் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பைனை வந்து பார்க்கணும். அதை விட வந்து கை கால் போன்ற எக்ஸ்ட்ரிமிட்டிஸில் வந்து ஏதாவது நர்வ்ஸ் வந்து அதாவது நரம்புகள் வந்து திக்கண்டாகி இருக்கான்னு பார்க்கணும். ஏனென்றால் லெப்ரஸியில் வந்து இந்த நரம்புகள் எக்ஸ்ட்ரிமிட்டிஸில் உள்ள நரம்புகள் வந்து திக்கண்டாகி காணப்படலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா ஜென்ரல் எக்ஸாமினேஷனில் பார்க்க வேண்டியது நியூரோ கியூட்டேனியஸ் மார்க்கர்ஸ்ன்னு சொல்கிறது. நியூரோ கியூட்டேனியஸ் மார்க்கர்ஸ்ன்றது வந்து என்னென்றால் இப்போ நரம்பு தொகுதி சம்பந்தமாக ஏற்படுற சில நிலைகளில் வந்து தோலில் சில மார்க்கர்ஸ் வந்து சில தாக்கங்கள் வந்து ஏற்படலாம். அதான் நியூரோ கியூட்டேனியஸ் மார்க்கர்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. அது வந்து இப்போ உதாரணம் வந்து கீழே படத்தில் காட்டப்பட்டிருக்கிற இந்த கெஃபியோலைட் ஸ்பாட்ஸ்ன்றது வந்து இந்த நியூரோ ஃபைப்ரோமெட்டோசிஸில் வந்து ஏற்படக்கூடிய ஒரு கியூட்டேனியஸ் மார்க்கர்ஸ் நியூரோ கியூட்டேனியஸ் மார்க்கராக இருக்க போகுது. அடுத்தது வந்து ஹெர்பி சோஸ்டரில் வந்து பெயின்ஃபுல்லான ரேஷஸ் காணப்படும். அப்படி இந்த கீழே படத்தில் காட்டப்பட்டிருக்கிற மாதிரி ஹெர்பி சோஸ்டரில் வந்து கீழே காணப்பட்டிருக்கிற மாதிரி ரேஷஸ் காணப்படும். அது சரியான பெயின்ஃபுல்லாக இருக்கும். மேலே அந்த எக்ஸ்ட்ரிமிட்டிஸில் திக்கண்டான நர்வ்ஸ் காணப்படுற நிலைமை நாங்கள் லெப்ரஸியை சொன்னாங்க. அதில் வந்து அதே மாதிரி வந்து அப்படி அந்த லெப்ரஸியில் வந்து ஸ்கின்னை பார்த்தோம்னால் ஸ்கின்னில் வந்து ஹைப்போ பிக்மெண்டட், அதாவது வந்து நிறப்பொருள் குறைந்த வெள்ளையான ஹைப்போ பிக்மெண்டட் பச்சஸ் வந்து காணப்படும் லெப்ரஸியில். அடுத்தது வந்து
டியூபரஸ் ஸ்க்ளீரோசிஸில் வந்து அடினோமா செபேசியம் மற்றது வந்து ஆஷ்லீவ் மெக்யூல்ஸ் என்ற நிலைமைகள் வந்து காணப்படலாம். இந்த அடினோமா செபேசியம் என்ற நிலைமை வந்து இதில் காட்டியிருக்கு. அது வந்து அடினோமா செபேசியம் மற்றது வந்து இந்த ஆஷ்லீவ் மெக்யூல்ஸ் வந்து ஏற்படலாம். அடுத்தது ஸ்டர்ச் வெபர் சிண்ட்ரோமில் வந்து ஃபேஷியல் நேர்வஸ் என்ற நிலைமை வந்து நியூரோக்யூட்டேனியஸ் மார்க்கர்ஸாக வந்து காணப்படும். Thanks for watching, and remember to subscribe, like, and share with your friends, and I'll see you soon.